அனைவருக்கும் ஐங்கரன் ஐஏஎஸ் அகாடமியின் பணிவான வணக்கங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனில் இன்னைக்கு 6 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, சிந்துவெளி மக்களின் ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தன? எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம் அமைந்துள்ளது? குப்தர்களின் மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது? பொறுத்துக. அதில் கல்வெட்டும் அரசர்களும் குப்தர்கள் காலத்தை சார்ந்தது கொடுக்கப்பட்டிருக்கு. அலகாபாத் தூண் கல்வெட்டு, இரும்பு தூண் கல்வெட்டு, ஐரன் ஸ்டோன் கல்வெட்டு, பித்தாரி தூண் கல்வெட்டு. அரசர்கள் பட்டியலில் சந்திரகுப்தர், சகந்தகுப்தர், சமுத்திரகுப்தர், விக்ரமாதித்யன் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்யாண மண்டப கட்டடக்கலை அமைப்பானது ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாக இவர்களின் காலத்தில் இருந்த கோவில் கட்டட அமைப்பில் காணப்பட்டது. அடுத்த கேள்வி, பின் வருபவர்களில் விஜயநகர ஆட்சியில் தமிழ் மாகாணத்தின் முதல் மகா மண்டலேஸ்வரராக பணிபுரிந்தவர் யார்? கேள்விக்கான விடை சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய உலோகம் செம்பும் வெண்கலமும் தான். சிந்துவெளி மக்களுக்கு இரும்போட பயன்பாடு தெரியாது, அவங்க பயன்படுத்தவும் இல்லை. சிந்துவெளி நாகரிகத்தோட முக்கியமான தலங்களில் ஒன்று மொஹஞ்சதாரோ. அந்த மொஹஞ்சதாரோவில் செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் வெளிப்பட்ட அந்த பொது குளியல் குளம் சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய மிக முக்கிய கூறா திகழ்து. குப்தர்களோட ஆட்சி காலகட்டங்களில் ஹூணர்களோட எதிர்பாராத ஊடுருவல் மற்றும் தாக்குதலின் வெளிப்பாடா குப்தர்களோட ஆட்சி பல சவால்களை சந்திக்க நேர்ந்தது. குப்தர்களுடைய ஆட்சி வீழ்வதற்கும் ஒரு வகையான காரணங்களா இந்த ஹூணர்களோட படையெடுப்பு சொல்லப்படுது. பொறுத்துக கேள்வியில முதல்ல கொடுத்திருக்கிறது பிரயாகை பிரசஸ்தி, அதாவது அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது சமுத்திரகுப்தரை பத்தின பெருமைகளை விளக்குற விதமா எழுதப்பட்டிருக்கு. எழுதியவர் ஹரிசேனர். இரண்டாவது இரும்பு தூண் கல்வெட்டு. இது இரண்டாவது சந்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த இரும்பு தூண் அதிகமான பாஸ்பரஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரம் சல்ஃபரும் மெக்னீசியமும் கிடையாது. இதன் வெளிப்பாடா இது எந்தவித அரிப்பும் ஏற்படாம இவ்வளவு காலகட்டங்களை கடந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த உலோக படைப்பா திகழ்து. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பழமையான ஒரு நகரத்தில் ஈரன் தூண் கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டு யாருடைய பெருமைகளை பறைசாற்றுது அப்படின்னா விக்ரமாதித்தன் அப்படிங்கிற இரண்டாம் சந்திரகுப்தனுடைய பெருமைகளை பறைசாற்றுது. இவர் சாகா ஆட்சியாளர்களுக்கு எதிராக பெற்ற வெற்றிகளின் வெளிப்பாடா இவருக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெயர் தான் விக்ரமாதித்தன். உத்தரப்பிரதேச மாநிலம் சைத்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் பித்தாரி. அந்த பித்தாரியில் இருக்கக்கூடிய தூண் கல்வெட்டு சகந்தகுப்தனுடைய பெருமைகளையும் அவனுடைய சாதனைகளையும் சான்ஸ்கிரிட் மொழியில் எழுதப்பட்டு பறைசாற்றப்பட்டிருக்கு. இதோடைய உயரம் 15 அடி. இந்த கேள்விக்கான விடை விஜயநகர பேரரசு. ஏன்னா இவங்களோட காலகட்டங்களில் கட்டப்பட்ட கோயில்களில் தெய்வங்களின் தெய்வீக திருமண விழாக்களுக்காகவும் பிற மத சடங்குகளுக்காகவும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட தூண் மண்டபங்களாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இது ஒரு சிறப்பம்சம் அவங்களுடைய கட்டடக்கலையில். அதுதான் கல்யாண மண்டப கட்டடக்கலை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேள்விக்கான விடை கம்பண்ணா. கம்பண்ணா யார் அப்படின்னா விஜயநகர அரசராயிருந்த புக்கா 1 அவரோட பையன்தான் இவர் தான் தமிழ் மாகாணத்துடைய முதல் மகா மண்டலேஸ்வரராக நியமிக்கப்பட்டார். இந்த பதிவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகளின் அடிப்படையில் உங்களுக்கு கேள்வியும் அதன் பதில் விளக்கத்தையும் கொடுத்துருக்குறோம். நாளை மற்றும் ஒரு பதிவு தேர்வின் அடிப்படையில் பதிவிடப்படும். நன்றி, வணக்கம்.